பலாப்பழம் சீசன் வந்தாச்சு. நெறைய பழம் வாங்குவோம். ஆனா, இந்த கொட்டைய நம்ம யூசுவலா சாம்பார் இல்ல புளிக்குழம்பு அதுல தான் போடுவோம். ஆனா, நெக்ஸ்ட் டைம் பழம் வாங்குறப்போ கண்டிப்பா இந்த பழாக்கொட்டை பொடி மாஸ் செஞ்சு பாருங்க. நல்ல ஒரு வத்த குழம்பு இல்ல காரக்குழம்பு பண்ணிட்டு, இந்த பொடி மாஸ நீங்க சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். இது பண்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. பாப்போமா? பொடி மாஸுக்கு பலாக்கொட்டை கொஞ்சம் நெறைய தேவைப்படும். இந்த பலாக்கொட்டைய ஃபர்ஸ்ட் வறுத்துக்கோங்க. ஏன்னா, அப்பதான் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வறுத்துட்டு இத மாரி கட் பண்ணி இந்த தோல் எல்லாம் நல்லா எடுத்துட்டு நல்லா கழுவிக்கோங்க. இப்ப இது குக்கர்ல வச்சு ஒரு 2 விசில் விடுங்க. நல்லா வெந்துரும். இப்ப இது பாருங்க நல்லா சாஃப்ட்டா வெந்துருச்சு. இப்ப இந்த வெந்த பலாக்கொட்டைய கொஞ்சம் இந்த மாரி இடிச்சுக்கலாம். இடிச்சு இந்த மாரி பொடி பண்ணிக்கணும். பட் இது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால மிக்ஸில போட்டு சும்மா ஒரு ரவுண்ட் அது மாரி போட்டீங்கன்னா, இத மாரி கொஞ்சம் பொடி பொடியா ஆயிடும். இப்ப இந்த பொடி பண்ண பலாக்கொட்டையில ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா இத பெசஞ்சு விட்டுக்கோங்க. இப்ப அடுத்து 1 இன்ச் இஞ்சிய நல்ல பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய் அதுவும் பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை அவ்வளவுதான். இப்போ ஒரு வாணல்ல ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுல கொஞ்சம் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. அதுலயே வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் ஒண்ணா போட்டுடலாம். போட்டு நல்லா இந்த வெங்காயம் ஒரு பிங்க் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கருவேப்பிலை பொடி பண்ண இந்த பலாக்கொட்டை 2த்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. உப்பு இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு காரம் பத்தலனா மிளகுத்தூளோ இல்ல மிளகாத்தூளோ ஏதோ ஒண்ணு சேர்த்துக்கோங்க. லாஸ்டா துருவுன தேங்காய் போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. அவ்வளவுதான். கொஞ்சம் ஸ்பைசியா, கொஞ்சம் ஸ்வீட்டா இந்த பலாக்கொட்டை பொடிமா சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு எங்க வீட்ல முள்ளங்கி முருங்கக்காய் காரக்குழம்பு வச்சு, அதுக்கு இந்த பலாக்கொட்டை பொடிமாஸ் வச்சு சாப்பிடுறப்போ ரொம்ப 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 சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா அடுத்த முறை அந்த பலாக்கொட்டையில இந்த பொடிமாஸ் செஞ்சு பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரஸ்ட் மீ அண்ட் ட்ரை இட் ஃப்ரெண்ட்ஸ். You'll definitely love it. Thank you for watching.